சிவபக்தர் ஒருவர் சிவபக்தியோடும் கடமை நேர்மைகளில் தவறாதவராகவும் வாழ்ந்து வந்தாராம். ஒருமுறை சிவபெருமான் அவருடைய பக்தியை சோதிக்க எண்ணி அவர் வீட்டிற்கு சிவனடியார் போல வந்தாராம் சிவன். உடனே அந்த சிவபக்தர் அவரை வரவேற்று உபசரித்து அமரச் செய்து உணவருந்தச் சொன்னபோது அவர், நான் சிவபூஜை செய்யாமல் உணவருந்த மாட்டேன், பக்கத்தில் சிவன் கோவில் உள்ளதா என கேட்க, உடனே அந்த சிவபக்தர் பக்கத்தில் ஏதும் கோவில் இல்லாததால் என்ன செய்வது என யோசித்து கொண்டிருந்தாராம். அதே சமயத்தில் வந்த சிவனடியார் பசியால் வாடுவதை நினைத்து இறைவனை நினைத்து ஓரிடத்தில் நெல் அளக்கும் மரக்காலை கவிழ்த்து வைத்து அதற்கு பட்டை பூசி அலங்காரம் செய்து பூக்கள் சுட்டி அதையே சிவலிங்கம் போல மாற்றினாராம். சிவபக்தரோ அந்த சிவனடியாரை அந்த மரக்காலை சிவனாக மாற்றிய இடத்திற்கு அழைத்து செல்ல ஏதும் அறியாதவர் போல சிவனடியார் சிவபூஜையை முடித்து உணவருந்தினாராம். பின்னர் அந்த சிவபக்தரை வாழ்த்து விட்டு சென்று விட்டாராம். சிறிது நேரம் கழித்து அந்த மரக்காலை எடுக்க முனைந்த போது பூமியிலிருந்து அதை எடுக்க முடியாமல் போகவே அக்கம் பக்கத்தவரை அழைத்து நடந்ததை சொல்ல அனைவரும் சேர்ந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கே இருந்த மரக்கால் மறைந்து பூமியிலிருந்து ஒரு சுயம்புலிங்கம் தோன்றியதாம். பூமியிலிருந்து தோன்றியதால் பூமீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாம். மரக்காலிலிருந்து தோன்றியதால் அந்த ஊர் மரக்காணம் என்று பெயர் பெற்றதாம். வெண்மையாய் விரியும் உப்பு வயல்களோடு தன்மையாய் வருடும் கடல் காற்றோடும் மண்கமழும் இந்த மரக்காணத்தில் பூமீஸ்வரரை பார்க்கலாம்.